ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த ஸ்கேலப் டிசைன் ப்ளவுஸ் வந்து டாப் டு பாட்டம், அதாவது ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எப்படி ஒர்க் பண்ணுறாங்கிறத ஒரு குட்டி குட்டி கிளிப்ஸாக பார்க்கலாங்களா. 2x1 இன்ச் சைஸில் ஒரு ஸ்கேலப் கட் பண்ணி எடுத்துட்டேன். அந்த ஸ்கேலப் வச்சுட்டு ட்ரேஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்லைன்லேருந்து 1/2 இன்ச் தள்ளி இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்கேலப் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது இது வந்து நமக்கு 2 பீஸாக தேவைப்படுது. அதனால் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்றுனா நமக்கு 2 தேவைப்படும். இப்போ ஸ்கேல்ப் நம்ம ஸ்டிச் பண்ணுற லைன் இருக்குது இல்லைங்களா, இங்கேருந்து 1/2 இன்ச்சு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அந்த கவுலேருந்து 1/2 இன்ச்சும் அந்த டாப்பில் 1/2 இன்ச்சும் மார்க் பண்ணிவிட்டு அது 2 ஜாயின் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எந்த லைனில் ஸ்டிச் பண்ணுற கரெக்டாக இருக்கும்னு வந்துடும். நம்மளோட ஷேப்பும் கரெக்டாக வந்துடும். இந்த லைனில் ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஷேப் வந்து கரெக்டாக வரும். இப்படி இந்த மெத்தட்லையும் நீங்கள் அந்த ஸ்டிச் லைனுக்கு வரைஞ்சிக்கலாம். அல்லது இன்னொரு மெத்தட் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரி 1/2 இன்ச்சில் அந்த ஏஜ்லேருந்து 1/2 இன்ச் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, மார்க் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் இல்லைங்களா ஸ்கேலப் போடுறதுக்கு, அதே இதையே எடுத்து வச்சு அந்த 1/2 இன்ச்சில் நீங்கள் போட்டிங்கனாலும் சேம் அதே கர்வ் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணலாம். இல்லைன்னா அந்த மாதிரி 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணிட்டு ஃப்ரீ ஹேண்டாகவும் வரைஞ்சிக்கலாம். இப்போ 2 பீஸ் இருக்குது. ஒரு பீஸை நான் கிளாத்தில் இந்த மாதிரி போடுறேன், இன்னொரு பீஸை அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் கீழ்ப்பக்கமாக போடுறேன். இந்த மாதிரி போடும்போது நமக்கு எதிர் திசையில் 2 ஸ்கேலப்பாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி மேலே ஒன்றும் அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் அப்படியே கீழே ஒன்றுமா போட்டுக்கிறேன். போட்டு நெகந்து போகாமல் இருக்கிறதுக்கு பின் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு சேஃபாக இருக்கும். ஸோ இந்த வளைவுகளுக்கெல்லாம் நீங்கள் பின் பண்ணி வச்சுக்கிட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். இது வந்து 2 சைடும் வர மாதிரி நான் வச்சுருக்கேன். ஸ்டிச் பண்ணும்போது பின் வந்து அப்பப்போ நம்ம நிறுத்தி விட்டு எடுத்துக்கலாம். கர்வ் லைன் வந்து நம்ம ட்ரா பண்ண லைன் இருக்கு இல்லைங்களா, அந்த லைன் மேலேயே ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு அந்த ஷேப் வந்து அக்யூரேட்டாக அதே மாதிரி கிடைக்கும். ஸோ கொஞ்சம் டேர்ன் பண்ணி ஒரு 4 ஸ்டிச் 5 ஸ்டிச்சுக்கு ஒருக்கா இந்த மாதிரி டேர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது எக்ஸாக்டாக நமக்கு என்ன ஷேப் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோமோ அந்த ஷேப் நமக்கு அப்படியே கிடைக்கும். ஸ்கேலப் நீங்கள் ஃபினிஷ் பண்ணும்போது கேன்வாஸ் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லை கேன்வாஸ் இல்லாமையே நீங்கள் எக்ஸாக்ட் ஷேப் கொண்டு வரனாலும் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். கேன்வாஸ் வச்சே தான் ஷேப் கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக இல்லை. நீங்கள் நார்மலாக இப்படி ஸ்டிச் பண்ணும் போதே உங்களுக்கு தேவையான அழகான ஷேப் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு அடுத்தது டேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் வந்து கட் கொடுக்கணும். ஸ்டிச் பண்ணியாச்சு, ஷேப்பை வந்து வேணும் அப்படிங்கும் போது நம்ம இந்த மாதிரி கட் கொடுத்துக்கணும். ஒரு ஸ்கேலப்புக்கு ஒரு 5 to 7 கட் கொடுத்தோம் அப்படின்னா தான் அது நீட்டாக நமக்கு டேர்ன் ஆகி வரும். ஸோ எல்லா ஸ்கேலப்புக்குமே இந்த மாதிரி கட் வந்து கொடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு தேவையான ஷேப் வந்து டேர்ன் பண்ணும்போது அழகாக பர்ஃபெக்டாக நமக்கு உட்காரும். ஸோ எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போது டேர்ன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி டேர்ன் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணும்போது கீழே இருக்க லைனிங் துணி மேலே தெரியாமையும் மேலே இருக்க துணி வந்து உள் பக்கம் திருப்பி பார்க்கும்போது லைனிங் சைடு தெரியாத மாதிரியும் நம்ம வந்து டாப் ஸ்டிச் வந்து விட்டுக்கணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி நான் டேர்ன் பண்ணிவிட்டு இந்த எட்ஜஸ்லாம் நல்லா கரெக்டாக எடுத்து விட்டுட்டு ப்ளவுஸில் வச்சு டாப் ஸ்டிச் விட்டுக்கிட்டேன். இல்லைன்னா அதில் ஒரு டாப் ஸ்டிச் விட்டு ப்ளவுஸ் மேலே வச்சு ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரு ஸ்டிச்சுன்னு வரும்போது நமக்கு ரெட்டை இதாக தெரியும். ஸோ ஃபைனல் லுக் இந்த மாதிரி தான் இருந்தது. நடுவில் ஒரு 5 பட்டன்ஸ் வச்சோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும்ன்ட்டு பட்டன் இல்லை, இது வந்து பீடு தான். குந்தன் பீட்லேயே 2 ஹோல் இருக்கிறதா பார்த்து கொஞ்சம் பெரிய சைஸ் வாங்கிட்டு இது போல் ப்ளவுஸில் சென்டராக வர மாதிரி பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். ஃபைனல் லுக் நல்லா வந்திருந்தது. ஓகே, நீங்களும் உங்களோட ஸ்கேலப் டிசைனை ட்ரை பண்ணி பாருங்கள்.